ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள். நீங்கள் யார்? இந்த உடலா? இந்த பெயரா? இந்த மதமா? இந்த ஜாதியா? அல்லது இவை எல்லாவற்றையும் சாட்சியாக பார்க்கும் ஏதோ ஆழ்ந்த ஒன்றா? இன்று நாம் ஆராயப் போகிறது ஆரிய வேதங்கள் என்ற தலைப்பை அல்ல, மனிதனின் உள் உண்மையை. ஒன்று, ஆரியம் பிறப்பு அல்ல, பிறழ்ச்சி அல்ல, பரிணாமம். ஆரியம் என்ற சொல் பல நூற்றாண்டுகளாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஆரியம் என்பது இனம் அல்ல, அது நிலை. மிருக மனநிலையிலிருந்து மனித மனநிலைக்கு, அங்கிருந்து தெய்வீக மனநிலைக்கு உயரும் பரிணாமம்தான் ஆரியம். புலன்களின் அடிமை அனாரியம், புலன்களை வென்ற அமைதி ஆரியம். ஆரியன் என்பது உயர்ந்த மனிதன், அதிகாரமுடையவன் அல்ல, அகந்தை இல்லாதவன். வேதம் எழுதிய நூல் அல்ல, எழுந்த உண்மை. வேதம் என்பது குருதி, கேட்டறியப்பட்டது. ஆனால் அந்த கேள்வி வெளியிலிருந்து வரவில்லை, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்தது. ஒரு முனிவர் மௌனத்தில் அமர்ந்தார். மனம் கரைந்தது, அகந்தை மறைந்தது. அந்த முழு அமைதியில் ஒரு அதிர்வு எழுந்தது. அந்த அதிர்வே மந்திரம், அந்த மந்திரமே வேதம். வேதம் உருவாக்கப்படவில்லை, அது கண்டறியப்பட்டது. இயற்கை. முதல் குரு மனிதன் முதலில் இயற்கையை பார்த்தான். சூரியன் உதித்தது, அவன் வியந்தான். மழை பெய்தது, அவன் நன்றியுடன் இருந்தான். மின்னல் மின்னியது, அவன் பயந்தான். அந்த வியப்பும் அந்த பயமும் அந்த நன்றியும் தெய்வமாக மாறின. அக்னிதேவன், வாயுதேவன், இந்திரன். ஆனால் ஆன்மீக தேடல் ஆழமான போது முனிவர்கள் உணர்ந்தார்கள், இவை தனித்தனி சக்திகள் அல்ல, ஒரே சக்தியின் பல வெளிப்பாடுகள். ஒரே உண்மை, பல பெயர்கள். அன்று சடங்கு, வெளிப்புற நிகழ்ச்சி அல்ல. யாகம் என்பது அக்னியில் பொருள் போடுவது அல்ல, அது உன் ஆசைகளை அர்ப்பணிப்பது. அக்னி உன் அகம்பாவத்தை எரிக்க வேண்டும், மந்திரம் உன் மனத்தின் அலையை அமைதிப்படுத்த வேண்டும். சடங்கு வெளியில் நடந்தால் அது காட்சி, உள்ளத்தில் நடந்தால் அது மாற்றம். 5. வர்ணம், சமூக அமைப்பு, ஆன்மீக பிரிவு அல்ல. வேதங்களில் வர்ணம் இருந்தது, அது பிறப்பின் அடிப்படையில் இல்லை, அது குணத்தின் அடிப்படையில். அறிவு தேடுபவன் பிராமணன், தைரியமுள்ளவன் க்ஷத்ரியன், வணிகம் செய்பவன் வைசியன், சேவை செய்பவன் சூத்ரன். இவை நிலையான அடையாளங்கள் அல்ல, இவை வாழ்க்கை நிலைகள். ஆனால் மனிதன் அதை அதிகாரமாக மாற்றிய போது அங்கே இரு பிரிவு பிறந்தது. வேதம் பிரிக்கவில்லை, மனிதன் பிரித்தான். 6. உபனிஷத், ஆன்மீக வெடிப்பு. வேதத்தின் உச்சம் உபனிஷத். அங்கே ஒரு புரட்சி நடந்தது. தத்துவம் அசி, நீயே அது. நீ தேடும் கடவுள் வெளியில் இல்லை. அகம் பிரஹ்மாஸ்மி, நானே பரம்பொருள். இது அகரையின் உச்சம் அல்ல, அகந்தையின் முடிவு. சிறு நான் கரைந்தபோது பெருநான் வெளிப்படும். 7. மரணம், முடிவா மாற்றமா? வேதம் சொல்கிறது, உடல் அழியும், ஆன்மா தொடரும். ஆன்மா பிறப்பை எடுக்கும், அனுபவிக்கும், கற்றுக்கொள்கிறது. ஆனால் உபனிஷத் சொல்லுவது இன்னும் ஆழம். நீ ஆன்மா கூட அல்ல, நீ சாட்சி. பிறப்பும் மரணமும் உன் முன் நடக்கும் நிகழ்ச்சிகள், நீ மாற்றமில்லாத சாட்சி. 8. இன்றைய மனிதனின் வேதம். இன்று நாம் யாகம் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம் கோபத்தை எரிக்க முடியுமா? மந்திரம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பொய்யை விட்டு உண்மையை தேர்ந்தெடுக்க முடியுமா? தியானம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தினமும் சில நிமிடம் அமைதியாக அமர முடியுமா? வேதம் இன்று படிக்க வேண்டிய நூல் அல்ல, வாழ வேண்டிய உண்மை. 9. ஆரியன் யார்? பகையை மன்னிப்பவன் ஆரியன், அகந்தையை விட்டவன் ஆரியன், உண்மைக்காக தனியாக நிற்கும் துணிவுள்ளவன் ஆரியன். ஆரியம் உயர்ந்த மனிதநேயம். 10. உள்புரட்சி. இப்போது உன்னிடம் கேள்வி, நீ யார்? உன் சிந்தனை உன்னுடையதா அல்லது பழக்கத்தின் விளைவா? உன் கோபம் யாருடையது? உன் பயம் யாருடையது? அவற்றை கவனித்துப் பாரு. கவனிப்புதான் தியானம், தியானம்தான் வேதம். உச்சம். ஒரு நாள் உன் மனம் முழுவதும் அமைதியாகும். அங்கே சிந்தனை இல்லை, அங்கே பயம் இல்லை, அங்கே அகந்தை இல்லை, அங்கே ஒரு பரந்த அமைதி. அந்த அமைதியில் நீ இல்லை, நான் இல்லை, மிஞ்சுவது ஒரே ஒளி, நிறைவு. கடவுள், ஆரியம், உயர்ந்த விழிப்புணர்வு, வேதம் உயர்ந்த உண்மை. நீ உன்னை அறிந்தால் அங்கே பிரிவு இல்லை.
நீ உன் அகந்தையை விட்டால் அங்கே எல்லை இல்லை. உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்று. அந்த தீபம் அறிவின் ஒளி. அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி பரம்பொருள். அந்த பரம்பொருள் கடவுள்.